நமக்கு நீச்சல் பழகிட்டோம்னு ரொம்ப கருவம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவேன் நான், அங்கே ஒரு பெரிய தொட்டி இருக்குது அங்கே நம்ம கோமத்தோட்டத்தில். அந்த தொட்டியில் போய் நாங்கள் குளிப்போம். அங்கே எங்கள் சித்தப்பா இருக்கார். அவர் அப்போல்லாம் டெரராக இருப்பார். அவர் எங்களை பார்த்துட்டாருன்னா அங்கேருந்து கல் எடுத்து எரிஞ்சிடுவார். எங்கள் மேலே பட்டாலும் நாங்கள் அடி வாங்கிக்க வேண்டியது தான். மண் எடுத்து எரிஞ்சிடுவார். அவருக்கு அந்த தொட்டியில் போய் குளிக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அது பிறகு நான் காலேஜுக்கு போன பிறகு தான் அவருக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அவர் இறக்குற வரைக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் இருந்தோம். அப்போல்லாம் திடீர்னு அவர் கோவப்பட்டுருவார் பயங்கரமாக. அதே மாதிரி அங்கே கரும்பு இருக்கும். நாங்கள் நம்ம தோட்டம் தான் கரும்பு ஒடிப்போம். மட்டார்னு ஒடிச்ச உடனே அந்த சத்தத்தை கேட்டுருவார். அவர் நம்ம மட்டும் தனியாக போய் ஒடிச்சாக்கா விட்டுருவார். என்ன நீ சாப்பிட்றாது, நீ எல்லாத்துக்கும் அந்த சொத்துக்கு உரிமையான உண்டா அப்படிம்பாரு. ஆனால் நான் அப்படி இல்லை. எங்கள் கூட படிக்கிற பசங்களை பூரா 4-5 பேரை கூப்பிட்டு போயிருப்பேன். அவங்க கூட அந்த மொத்தமாக திருவேன். நம்ம தான் லீடராச்சா போவேன். அந்த மொத்தமாக போய் பிடுங்குவோம்ல, அவர் தூக்கி கல் எடுத்து எரிஞ்சிடுவார், எதாவது எரிஞ்சிடுவார். அவங்க பிச்சுட்டு ஓடுவாங்க. அதனால் அங்கே வர்றதுக்குன்னே பயப்படுவாங்க. இப்போ ஒரு நாள் என்னென்னா, அந்த தொட்டியில் அவர் இல்லை, யாருமே இல்லை. அந்த தொட்டியில் இறங்கி நான் குளிக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா நமக்கு தான் நீச்சல் தெரியுது அப்படின்ட்டு. அது பெரிய தொட்டி. இறங்கிட்டேன். என்னாச்சுன்னாக்கா அது அந்த கீழே இப்போ பாசமாக அதை கழுவி விடாமல் பாசமாக இருந்திருக்கும் போல். பாசம் வழுக்குது. அப்போ நான் காலில் மிதிக்க அது வலிக்கி விட்டுகிட்டே இருக்கு. அப்போ நான் நீச்சல் அடிக்கிறேன். நீச்சல் அடித்து ஓஞ்சி போனேன். அந்த காலை வைக்கிறேன். கால் அது பக்கத்தில் போய் அந்த சுவத்தை பிடிக்க முடியல. அப்போ ஆல்மோஸ்ட் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அன்றைக்கி சோலி முடிய வேண்டியது. ஏன்னா நான் ஓரத்துக்கே வர முடியல. கால் மிச்சா கால் வழுக்குது. அதுக்கு பிறகு நீந்தவும் முடியல. இப்படியே இருக்கும்போது அவர் பார்த்துட்டார். என்ன தூரத்துலேருந்து பார்த்தாரு. சரி எனக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு அங்கேருந்து மண்வெட்டியை போட்டுட்டு ஓடி வந்துட்டு என் தலையை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்து வெளியே போட்டு விட்டார். அன்றைக்கி அவர் காப்பாற்றினார்ல, நான் செத்துருப்பேன்.